ஸோ இந்த 2 power 81 நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா 2 power 2 into 40 ஓகேங்களா. 2 power 4 போடலாமா? ஓகே 2 power 4 போட்டு 4 into 20 எவ்வளோ வரும்? 2 power 80 ஓகேங்களா. 2 power 80 அதுக்கப்புறம் வர்ற ஆன்சரோட +1. ஸோ இந்த 81 நான் எப்படி எழுதுறேன்னா 2 into 40 + 1. ஸோ மல்டிபிள் பண்ணால் 2 into 80 80 + 1 81. ஸோ இந்த மாதிரி தான் வரும் ஓகேங்களா. ஸோ இதில் இந்த மாதிரி பிரிச்சிருக்கேன். 81 4 into 20 + 1 -17k ஓகேங்களா. எக்ஸோட வேல்யூ நான் இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். ஸோ இப்போ 2 power 4 into 20 அப்படின்றப்ப 2 power 4 பவரில் 20 இந்த 2 power 1 மட்டும் 2 power 1 அப்படின்னு எழுதிருக்கேன். ஸோ +1 -17k. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது 2 power 4 அப்படின்னா என்ன? 16 ஓகேங்களா. ஸோ 2 power 4னா 16 16லேருந்து இந்த ஃபுல்லாக 2 power 4 அப்படியே கூட எழுது 16 power 20 into 2 power 1 2 -17k. ஸோ இது என்னது? மல்டிபிள்ஸ் ஆஃப் 16 தான் ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கக்கூடியது மல்டிபிள்ஸ் ஆஃப் 16. ஸோ 16 power 20 16 power 1 இருந்தாலும் சரி 16 power 2 இருந்தாலும் சரி 16 power 5 இருந்தாலும் சரி எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 16. பட் நம்மளுக்கு என்னது? மல்டிபிள்ஸ் ஆஃப் 17ஆல் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் k = 1 அப்படின்னு நான் எடுக்கிறேன். இந்த இடத்துல எடுப்போம். k = 1ன்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம்? 16 - 17 என்ன வரும்? ஸோ -1ன்னு வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த என்டையர் டேர்ம் k = 1ன்னு போடும்போது 16 - 17 -1. ஸோ ஹோல் பவர் 20 அப்படியே வரும் ஓகேங்களா. ஸோ இந்த 16ஐயும் -17kவையும் நான் எப்படி பண்ணுறேன்? -1 அப்படின்னு போட்டு பவரில் 20 into 2. ஸோ -1 ஸ்கொயர் போட்டால் என்ன வரும்? +1 ஓகேங்களா. ஸோ -1 மைனஸோட பவரில் ஸ்கொயர் ஈவன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் என்னவாக வரும்? பாசிட்டிவாக தான் வரும். ஸோ -1ல் பவர் 20 இருக்குது அப்படின்னா ஆன்சர் என்ன? +1 1 into 2 ஓகேங்களா. ஸோ ஃபைனல் ஆன்சர் 2 என்னது? x = 2. therefore the remainder x = என்னது? 2 அப்படின்றது தான் ஃபைனல் ஆன்சர் ஓகேங்களா. இன்னொரு தடவை சொல்லிடுறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடியது 2 power 81 - x = 17k நம்ம ஃபார்மேட்டுக்கு மாற்றிருக்கோம். ஸோ இந்த இடத்துல எக்ஸை மட்டும் நமக்கு தேவை அப்படின்றதுனால எக்ஸை மட்டும் வச்சுருக்கேன். அதாவது எக்ஸை அந்த சைடு கொண்டு போயிட்டு 17kவை இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன். ஸோ 2 power 81 + 17k அந்த சைடு வந்து -17k. 2 power 81 நான் இந்த மாதிரி பிரிக்கிறேன். 81 = 80 + 1. ஸோ 80யை 2 into 40 அதான் எழுதியிருக்கேன். சரி 80யை 4 into 20 அப்படின்னு பிரிக்கிறேன் ஓகேங்களா. இந்த 8க்கு 4 into 20னா 2 power 4 = 16 அப்படின்றதுனால ஓகேங்களா. இதெல்லாம் ரஃப் ஒர்க்கு தான். ஸோ 2 power 4 வந்து 16 2 power 5 போட்டிங்க அப்படின்னா 32ன்னு போயிடும். ஸோ அது ரொம்ப 17க்கு ரொம்ப தூரமாயிரும். அதனால் 2 power 4 அப்படின்ற வர மாதிரி 2 power 4 into 20 + 1 அப்படின்னு இந்த 81 நான் பிரிக்கிறேன். ஸோ பிரித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன்? 2 power 4 மட்டும் ப்ராக்கெட்டில் கொண்டு வச்சுட்டு இது பவரை மேலே ஏற்றிடுறேன். ஸோ 2 power 4 ஹோல் பவர் 20 டாட் இந்த 1 +1ன்றது 2 power 1ன்னு எழுதலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு தெரியும், ஏற்கனவே நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா a power m ஹோல் பவர் nன்னா a power m into n. இது ஒரு மெத்தட் இருக்குது. இன்னொன்று a power m into n அப்படின்னா a power m plus n அப்படின்னா a power m into a power n இந்த மாதிரி எழுதலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணி தான் நான் இந்த இடத்துல ஸோ பவரில் பவர் இருக்கதை இந்த மாதிரி இருக்கிறத பவரில் பவராகவும் இந்த இடத்துல ப்ளஸில் இருக்கதை 2 power 1ஆகவும் பிரித்து சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. m plus n இருந்தால் m into n ஓகேங்களா. ஸோ அதான் 2 power 1 -17k. ஸோ இப்போ 2 power 4 வந்து 16 அப்படின்றது தெரியும். ஸோ மற்றதெல்லாம் அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ 17ல் கேக்கு பதிலாக 1 போட்டு பார்க்குறேன். ஸோ இங்கே 16 - 17 ஸோ என்ன வரும்? 16 - 17 -1. இது வந்து என்னது? மல்டிபிள்ஸ் ஆஃப் 16ன்றப்ப வர்ற ஆன்சர் கண்டிப்பாக மல்டிபிள்ஸ் ஆஃப் 16 தான். அதே மாதிரி 17ம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 17ல் தான் இருக்குது. ஸோ அதனால் டேரெக்டாக நான் வந்து சப்ராக்ட் பண்ணி இந்த பவர் அப்படியே எழுதுறேன். -1 ஹோல் பவர் 20 into 2. ஸோ -1 பவரில் ஈவன் நம்பர் இருக்கிறனால -1ன்றது +1 மாதிரி into 2. ஸோ ஃபைனல் ஆன்சர் 2 2ன்றது தான் என்னது? நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் ஓகேங்களா. ஸோ இதுதான் 9th சம்மு.